அசம்பாவிதம் ஒரு கட்சி மாநாட்டில் நடக்குது. அவர் கட்சி கூட்டத்தில் கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதில் உயிர் பலி ஏற்படுது. அதை பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை விவரம் என்னவென்று இதுவரைக்கும் தெரியல. இதற்கு நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரை இந்த தமிழக அரசு அதை பற்றி பேசவே இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது யார்? இன்னைக்கு நீங்க மீட்கணும் சொல்றீங்க இல்லையா, கொடுத்தது யார்? 1974 நம்ம கிட்ட தானே இருந்தது கச்சத்தீவு. கொடுத்தது யார்? நீங்க மு.க. ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, அவங்க அப்பா கருணாநிதி தான் கொடுத்தாரு. கருணாநிதி கொடுத்தாரு. எதுக்காக? அவருடைய ஆட்சியை எங்க கலைச்சிடுவாங்களோ இந்திரா காந்தி, எனக்கு ஆட்சி தான் முக்கியம், கச்சத்தீவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கச்சத்தீவை தாரை வார்த்தவர் கருணாநிதி. ஜனதா கட்சியினுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ள, தலைமையேற்று ஏற்பாடு செய்துள்ள இந்த மண்டலுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரஜினி அவர்களே மற்றும் இந்த மண்டலுடைய பிரபாரி கருப்பசாமி அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் சகோதரி சத்யா அவர்களே மற்றும் ஒரு பொதுச்செயலாளர் பிரகாஷ் அவர்களே, இன்னொரு பொதுச்செயலாளர் குமரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜீவ் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர்கள் ரகுராம் அவர்களே, தினேஷ் அவர்களே, மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் அருண்குமார் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த மண்டலுடைய நிர்வாகிகளே, அதே போல இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சென்னை சிவா அவர்களே, அருமை சகோதரர் மனோகர் அவர்களே மற்றும் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்துள்ள சகோதரி நமிதா அவர்களே, நம்முடைய மாநில துணைத் தலைவரும் அருமை சகோதரமான மா வகிடேசன் அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். பாரத பிரதமர் அவருடைய பிறந்த நாளை 75வது பிறந்த நாளை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய பகுதியிலே கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து நம்முடைய மாவட்டத்திலே இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 20-22 நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடந்திருக்கு. சின்ன சின்ன நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. அதே போல அம்பத்தூரிலே 2000 பேருக்கு மேலே நலத்திட்ட உதவிகள் வழங்கி நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். அதே போல மாதாவரம் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலைஜி அவர்கள் 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பை ஆற்றி சிறப்பித்தார். இது எல்லாம் நம்ம எதுக்கோசம் சொல்றோம்னா, ஒருவருடைய பிறந்த நாளை எப்படி இந்த உலகம் கொண்டாட வேண்டும், அவருடைய பிறப்பு, நம்முடைய தேசத்திற்காக அவர் ஆற்றிய உழைப்பு
அந்த பிறந்த நாளை எப்படி மனிதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைய வேண்டும். அது இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் ஒரு கட்சி மாநாட்டில் நடக்குது. ஒரு கட்சி கூட்டத்தில் கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதில் உயிர் பலி ஏற்படுது. அதை பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை விவரம் என்னவென்று இதுவரைக்கும் தெரியல. இதற்கு நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரை இந்த தமிழக அரசு அதை பற்றி பேசவே இல்லை. ஏதோ அன்றைய தினமே நம்முடைய முதல்வர் அவர்கள் அங்கு சென்று பார்த்து வந்திருக்கிறார். அது ஒரு வகையில் போற்றத்தக்கது தான். ஏன்னா இவ்வளவு பெரிய உயிர் பலி நடந்திருக்குது, அன்னைக்கு அங்கே போயிருக்காருன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் கள்ளக்குறிச்சியில் 63 பேர் சாராயத்தை குடித்து இறந்தார்களே, அப்போது சென்றீர்களா நீங்கள்? 63 உயிர்கள் போகும்போது எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் தூங்கி வழித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். மாணவர்களுக்கு சமக்கல்வி கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு அதை தடுக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஏழை பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்தால் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது நன்றாக தெரியும். அதனால்தான் இதையெல்லாம் தடுக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி திமுக நடத்தி கொண்டிருக்கு. எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. நம்முடைய அருமை சகோதரர் சென்னை சிவா அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், மின்சார கட்டண உயர்வு. மின்சார கட்டண உயர்வு என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்க முதல்ல 400 ரூபா 500 ரூபா வீட்டுக்கு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு 2000 ரூபா 2500 ரூபா கட்ட வேண்டிய நிலைமை. அதே போல சொத்து வரி, சொத்து வரியும் நீங்க சொத்தை வித்து தான் கட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தொழில் வரி, தொழில் செய்பவர்களுக்கு தான் தெரியும் அதோடைய பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் ஊழல். அதே போல இந்த ஆட்சியில் ஒரு மோசமான விளைவுகள் என்ன, ஒரு கம்பெனி நடத்தணும்னு சொன்னா அதுல பல தடைகளை ஏற்படுத்த வேண்டியது, அதன் பிறகு அவங்களுக்கு பேரம் பேச வேண்டியது. இவ்வளவு தாங்கிக் கொண்டுதான் இந்த தமிழகத்தில் இருக்கிற வியாபார பெருமக்களானாலும் சரி, தொழிலதிபர்களானாலும் சரி, இந்த தொழிலை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது இவர்களுக்கு கப்பம் கட்டுவதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்க நாமெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதே போல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளவு சொன்னாங்க, சமையல் எரிவாயுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சுப்பேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் குறைச்சிருக்காங்களா? தாய்மார்களை உங்களை தான் கேட்குறோம், ஏதாவது குறைச்சிருக்காங்களா? இது வரைக்கும் 100 ரூபா குறைச்சிருக்காங்களா சிலிண்டருக்கு? கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்களே செய்ய, எதையுமே செய்ய மாட்டாங்க. வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தானாங்க. அந்த நீட்டை விளக்க முடியாதுன்ற அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதோடைய டிசிஷன் கோர்ட்டு கொடுத்துருக்கு, சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொல்ல வேண்டியது. பொய்யை பொய்யை சொல்லி சொல்லி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எப்பயுமே உட்கார்ந்துருக்கு. ஒரு விஷயம் கூட அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ம செய்யறது, அவங்களும் செய்யறது கிடையாது. நாமும் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு மறதி அதிகம் கொஞ்சம்.
இவ்வளவும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருப்பியும் நம்ம இங்க இருக்கிற இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணுமா யோசிச்சு பாருங்க. வருகின்ற தேர்தலிலாவது நீங்கள் எல்லோரும் இதை உணர்ந்து 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று உங்களிடம் கூறி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாம் நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்டம் வழங்குவதற்காக இந்த மண்டலுடைய தலைவர் திரு ரஜினி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர்கள், பாசத்துக்குரிய மனோகரன்ஜி அவர்களே, ராஜாஜி அவர்களே, சிவாஜி அவர்களே, சென்னை சிவா அவர்களே, தற்போதைய மாவட்டத்துடைய தலைவர் பாஸ்கர்ஜி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் நமிதா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய் பீம் கலந்த என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லோருக்கும் தெரியும், ஒரு 5 நாளுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு விழா எடுத்தாங்க சென்னையில். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு கல்வியில முன்னேறி இருக்கு என்பதை காட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. நம்ம தமிழ்நாடு கல்வியில முன்னேறி இருக்கா இல்லையா, மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்களா இல்லையா, இதெல்லாம் காட்டுவதற்காக நம்ம கிட்ட காட்டுவதற்காக ஒரு விழா. நீங்க பாருங்க, அந்த விழாவில் யார் போனாங்க அப்படின்னா, யார் போயிருக்கணும்? கல்வியாளர்கள் போயிருக்கணும், பேராசிரியர்கள் போயிருக்கணும், ஆசிரியர்கள் போயிருக்கணும். ஆனா அவங்கள மு.க. ஸ்டாலின் கூப்பிடல. யார கூப்பிட்டு? நடிகர்களை கூப்பிட்டு, இயக்குநர்களை கூப்பிட்டு, யார் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்காங்களோ அவர்களெல்லாம் கூப்பிட்டு. நீ நினைச்சு பாருங்க, கல்விக்கும் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. சரி, கல்வியில சிறந்திருக்கிறதா தமிழ்நாடு அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. 5ஆம் வகுப்பு மாணவர்கள், 5வது படிக்கிறாங்க இல்லையா, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், அவங்க கிட்ட 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட புத்தகத்தை கொடுத்திருக்காங்க, தமிழ் புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்ட? 5வது படிக்கிற மாணவர்கிட்ட 2வது மாணவர்களுடைய புத்தகத்தை கொடுத்திருக்காங்க, தமிழ் புத்தகத்தை. நீங்க படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 5வது படிக்கிற மாணவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்களுடைய புத்தகத்தை, தமிழ் பாடத்தை படிக்க தெரியல. 4.5 வருஷம் ஆகுது, திமுக அரசு வந்து 4.5 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 4.5 வருஷத்துல நம்முடைய 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் தெரியலங்க, தமிழ் தெரியல. 8ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட கொடுத்தாங்க, வகுத்தல் கணக்கு கொடுத்தாங்க. வகுத்தல் கணக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி, சாதாரண வகுத்தல் கணக்கு, சாதாரண வகுத்தல் கணக்கு. ஆனா தெரியலங்க, அந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுத்தல் கணக்கே தெரியல. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மார்த்தட்டிக்கிறாரு மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினுக்கு வெட்கம் வேண்டாமா? சொரண வேண்டாமா மு.க. ஸ்டாலினுக்கு? நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தை விட டாஸ்மாக் அதிகங்க, டாஸ்மாக் அதிகம். வெட்கப்பட வேண்டாமா மு.க. ஸ்டாலின்? வெட்கப்பட வேண்டாமா? கனிமொழி அக்கா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டு வராங்க, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம் சொன்னாங்க. டாஸ்மார்க்க மூடுவோம் சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மார்க்க மூடுறது தான் அப்படின்னு டிஎம்கே கையெழுத்து போடும் அப்படின்னு சொன்னாங்க.
மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, 4.5 வருஷம் ஆச்சுங்க, 4.5 வருஷம் ஆச்சு, ஒரே ஒரு டாஸ்மார்க்க கூட மூடலங்க, ஒரே ஒரு டாஸ்மார்க் மூடல. அதனால விளைவு என்னாச்சு தெரியுமா? கள்ளக்குறிச்சியில 61 ஆட்கள், 61 ஆண்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ அவங்களுடைய பொண்டாட்டி எல்லாம் விதவை தானே, முண்டச்சியா தானே இருக்குது. இப்போ யார் பதில் சொல்வா? யார் பதில் சொல்வா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எங்கேயோ செத்தாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காட்சி, நமக்கு என்ன அப்படி நமக்கு காத்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன, யார் ஆண்டால் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் குடிகாரங்க இருக்காங்க இல்லையா? எங்க அப்பா குடிக்கிறாருங்க, என் தம்பி குடிக்கிறான், என் அண்ணன் குடிக்கிறான். நாளைக்கு அவனுக்கும் இந்த நிலைமை வருமா வராதா? நம்மளுடைய தாலி கழுத்துல இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பூவோடும் பொட்டோடும் இருக்கணுமா வேண்டாமா? நினைச்சு பார்க்க வேணாமா? நாம அவ்வளவு பெரிய குடிக்கார ஆகிட்டு இருக்கானுங்க இந்த மு.க. ஸ்டாலின். வைக்க வேண்டாமா மு.க. ஸ்டாலினுக்கு? அசிங்கமா இல்ல மு.க. ஸ்டாலினுக்கு? நாங்க வந்தா முதல் கையெழுத்து போடுவோம், டாஸ்மார்க்க ஒழிப்போம். இங்க பள்ளிக்கூடத்தை வச்சதை விட டாஸ்மார்க் அதிகமா வச்சுட்டு போறானுங்க இன்னைக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மதுரையில பெண்களுக்காக தனி பார் ஓபன் பண்ணிட்டாங்க திமுக அரசு. எவ்வளவு கேடுங்க இது, எவ்வளவு கேடு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அடுத்த முறை திமுகவுக்கு வாக்களிச்சா நீங்க எழுதி வச்சுக்கீங்க, இன்னைக்கு டேட்டை நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. நம்மள பல பேர் விதவை ஆவாங்க. உங்க கழுத்துல தாலி தங்காது, உங்க நெற்றியில குங்குமம் இருக்காது, உங்க தலையில பூ வைக்க முடியாது. இதே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா. ஏங்க நீங்க சென்னை பக்கம் போய் பாருங்க. சென்னை பக்கம் இந்த 18 வயசு கீழே இருக்கிற பசங்க கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காங்க, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கான். அபீனுக்கு ஈஸியா கிடைக்குதுங்க, அபீன் ரொம்ப சுலபமா கிடைக்குது. யார் காரணம்? நாளைக்கு உன் பையன் அடிப்பான் இல்லையா கஞ்சா? இந்த நிலைமை அப்படியே போனா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா உங்க பையன் கஞ்சாவுக்கு அடிமை ஆகும், இதுல மாற்று கருத்தே இல்லை. கஞ்சா அடிப்பான், அபின் அடிப்பான், கொக்கன் அடிப்பான், எல்லாமே அடிப்பான். ரெட் ஹில்ஸ்ல கிடைக்குதுங்க, உங்களுக்கு தெரியுமா? ரெட் ஹில்ஸ்ல கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. எவன் விற்கிறான்? திமுக கார விற்கிறாங்க, திமுக கார விற்கிறான். இந்த காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன் வேடிக்கை பார்க்குது? அவர்கள் கை விலங்கு கட்டப்பட்டு இருக்கிறது. அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க விற்கிற அத்தனை பேரையும் பாருங்க, எல்லா திமுக காரனாவே இருப்பான். ஏன் 10 வருஷம் ஆட்சியில இல்ல, எப்படியாவது சம்பாதிக்கணும் அவனுக்கு. எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, நான் சம்பாதிச்சா போதும். இன்னைக்கு ஆசியாவிலேயே திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க பணக்காரங்க. ஆசியாவிலேயே கலாநிதி மாற, தயாநிதி மாற, மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், இவர்கள்லாம் இன்னைக்கு ஆசியாவில் பணக்காரங்க. ஏண்டா நீங்க எங்கடா உழைச்சிங்க? நீங்களா எங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்க, இங்க காலையில பூ கட்டுறாங்க, 8 மணி நேரம் வெயில்ல வாழ்றாங்க, வேர்வை சிந்துற வேலை செய்யறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, நாத்து நடுறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியலையே, ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியல நம்மளால. மு.க. ஸ்டாலின் என்னைக்காவது மண்வெட்டி எடுத்து போயிருக்கிறத பார்த்திருக்குமா? உதயநிதி ஸ்டாலின் வேர்வை வந்து பார்த்திருக்குமா நம்மளா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வேர்வை வந்து நீங்க எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய பையன் இனி முரசொலி அறக்கட்டளைக்கு தனியா அவனை வந்து சேர்மன் ஆக்கிட்டாங்க.
பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு சூடு சொல்ல வேண்டாமா? என்னடா நீங்க வேலை செஞ்சீங்கன்னு நம்ம கேட்க வேண்டாமா? இங்க இருக்கிற எம்எல்ஏ அடுத்த வாட்டி ஓட்டு கேட்க வருவார் இல்லையா? உங்க வீட்டுக்கு ஓட்டு பிச்சை கேட்க வருவார் இல்லையா? அப்ப நீங்க கேளுங்க, ஏண்டா நாய்களா, என்ன சொல்லிடா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், என்ன சொல்லி நீங்க வாக்கு கேட்டீங்க எங்க கிட்ட? டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னீங்களே, ஒரு டாஸ்மாக், ஒரே ஒரு டாஸ்மாக் மூடுனீங்களா? நீங்க கேளுங்க. நீங்க இங்க கஞ்சா அதிகமா இருக்க, இங்க ரெட் ஹில்ஸ்ல புழல் அதிகமா இருக்க. நாளைக்கு என் பையன் அவன் போய் சாப்பிட மாட்டானா, அடிக்க மாட்டானா? அதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். போதையை ஒழிச்சிங்களா நீங்க? கஞ்சாவை ஒழிச்சிங்களா நீங்க? நீங்க கேட்கணும், கேட்கணும். நீங்க அப்படி கேட்கல அப்படின்னா நான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மே மாசம் 2026 தேர்தல் முடிஞ்ச உடனேயே நீங்க கேட்கல அப்படின்னா, டிஎம்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாருன்னு சொன்னா, நீங்க ஜூன் ஜூலை எல்லாம் பாருங்க இங்க எத்தனை விதவைகள் வராங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லங்க, பயமுறுத்துறதுக்காக சொல்ல. நானு உங்களுக்கு யாருன்னா காவல்துறையில் யாரும் நண்பர்கள் இருந்தாலும் கேட்டு பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க இங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்னு. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நாசர் அமைச்சர் எவ்வளவு அட்டூழியம் பண்றாருன்னு கேட்டு பாருங்க. அவ்வளவு அட்டூழியம். ஒரு வீடு கட்டினா போதும், மணல் இறக்குனா போதும், செங்கல் இறக்குனா போதும், திமுக காரன் வந்து லஞ்சம் கேட்கறனா இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு, கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போயிட்டு லஞ்சம் இல்லாம ஒரு திட்டம் வாங்கிடுங்க பார்ப்போம், ஒரு திட்டம் வாங்கிடும் பார்ப்போம். வாங்கவே முடியாது, நீங்க வாங்கவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த திமுக இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இருக்கு. அடுத்த தடவைலாம் வந்தா நமக்கு மோட்சமே கிடைக்காது, மோட்சமே கிடைக்காது. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்காது. திமுகக்கு எவெல்லாம் ஓட்டு போடுறானோ, யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவர்களெல்லாம் தங்கள் குடும்பத்திற்கு தாங்களே சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த சொந்த காசுலயே சூனியம் வைக்கிற கதை தெரியல உங்களுக்கு? சொந்த காசுலயே தன்னுடைய குடும்பத்துக்கு சூனியம் வச்சுப்பாங்க. நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க காசுலயே நீங்க சூனியம் வச்சுக்கிட்டு தான் அர்த்தம். நீங்க பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுக்க சொல்லி இருக்காரு, பணம் கொடுத்துருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி. யாராவது வீடு வாங்கியிருக்கீங்களா? இலவசமா வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட்? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியுமா? 2,70,70,000 ரூபாய் மோடி அவங்க தந்திருக்காங்க, மோடி அவங்க தந்திருக்காங்க. என் மக்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்களா? ஒருத்தருக்கு வந்திருக்காங்க, ஒருத்தருக்கு வந்திருக்கா? இந்த பணம்லாம் எங்க போச்சு? மோடி கொடுத்த பணம் எங்க போச்சு? நாசர் வீட்டில் இருக்கு, இங்க இருக்கிற எம்எல்ஏ வீட்டில் இருக்கு, திமுக கவுன்சிலர் வீட்டில் இருக்கு. உங்க பணம் அது, உங்க பணம். உங்களுக்கெல்லாம் வயிறு எரிய வேணாமா? உங்களுக்கெல்லாம் ரோஷம் வர வேண்டாமா? உங்களுக்கெல்லாம் சொன்னை வர வேண்டாமா? டேய், மோடி அவங்க எனக்காக கொடுத்த பணம், எனக்கு கொடுத்த பணம் அது. நீ எப்படி எடுத்துட்டு போவ, நீ எப்படி கொள்ளையடிப்ப கேட்கணுமா வேண்டாமா? அதற்கான எப்ப நேரம் வரும் நமக்கு அது கேட்பதற்கு? உங்ககிட்ட வருவானுங்க இல்லையா ஓட்டு பிச்சை கேட்டுட்டு? அது நாசராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வருவானுங்க இல்லையா? அம்மா திமுக ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு வருவானுங்களா பிச்சை கேட்டு? அப்ப நீங்க விளக்கமாறு ஒன்று எடுத்து வச்சுக்கீங்க, விளக்கமாறு எடுத்து வச்சுக்கீங்க. நீங்க பாப்பா உன்னதாமா தேடிட்டு இருந்தோம், 5 வருஷம் அப்புறம் இப்பதான் உன்னை நான் பார்க்கிறேன். நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உன்னை நான் பார்க்கிறேன். கடவுளை கூட நாங்க பார்த்துருவோம், ஆனா உன்னை பார்க்க முடியல, வா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு மோடி அவங்க 2,70,70,000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. அந்த பணம் எங்க?
அந்த பணம் எங்கன்னு கேட்கணும் நாம. ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் கட்டித்தர சொல்லி 8000 ரூபாய் மோடி கொடுக்குறாருங்க. 8000 ரூபாய் மோடி கொடுக்குறார். யாராவது வாங்கியிருப்போமா நாம? நீங்க தமிழ்நாடு வெப்சைட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புழல்ல யார் யாருக்கெல்லாம் டாய்லெட் வீடு கட்டி தராங்கன்னு இருக்கும். அதுல நீங்க போய் பாருங்க, உங்க பேர் அதுல வந்தாலும் வந்திருக்கும். அந்த மாதிரி திருட்டு பசங்க திமுக உங்களுக்கு தெரியாமையே உங்க பேரை சேர்த்துருவானுங்க அதுல. ரெண்டாவதா கேட்கணும், மோடி அவர்கள் டாய்லெட் கட்டுறதுக்கு 8000 ரூபாய் கொடுத்தாரு, எனக்காக கொடுத்தாரு. எங்கடா அந்த 8000 ரூபாய்? ஒவ்வொரு வீட்டுக்கும் குடி தண்ணீர் கொடுப்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்தாரு. 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க அதுக்கு. அடுத்த வாட்டி எவனாவது திமுக வந்தா நீங்க கேட்கணும், எங்கடா எங்க வீட்டுக்கு தண்ணி தருவதற்காக மோடி அவங்க 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, அந்த பணம் எங்கன்னு கேட்கணும். நீங்க கேட்கணும். நீங்க அப்படி கேட்கல அப்படின்னு சொன்னா வழக்கம் போல நம்மளுடைய தலையில முளக அரைச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. அவங்க இதுல நீங்க பாருங்க, இதுல இந்த திமுக கொஞ்சமா தான் பேசுவாங்க. இந்த கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் காரனுங்க, விடுதலை சிறுத்தைகள், இவனுங்கெல்லாம் ரொம்ப ஓவரா கூவானுங்க. இந்த ஒரு படத்துல வடிவேல் காசு கொடுத்துட்டு கூவ சொல்லுவாரு, வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு கத்துவான். கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டாங்க கொய்யால அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்ட் காரனுங்க, இவனெல்லாம் கொடுத்த காசை விட ஓவரா கூவிட்டு இருக்கானுங்க. அதுல திருமாவளவன் இருக்காரு, அவரெல்லாம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு, தலித் சமூகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு. அவரெல்லாம் மாதவர தொகுதி இன்சார்ஜ் தானே. நல்ல நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் நான். தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு வன்கொடுமை 60% அதிகரித்திருக்கிறது. திருமாவளவன் தலித்துகளுக்கு தானே கட்சி நடத்துறாரு. கேட்கணுமா வேண்டாமா? திமுக கேட்கணும் இல்ல? கேட்கலையே. அவரு கள்ளக்குறிச்சியில 61 பேர் சாராயம் குடிச்சு இருந்தான். அதுல 50 பேர் எஸ்சிங்க, 50 பேர் எஸ்சி. திருமாவளவன் அதற்காக எதிர்த்து குரல் கொடுத்தாரா? இல்ல, கொடுக்கவே இல்லைங்க. எப்பெல்லாம் தலித்துகளுக்கு இங்க வன்கொடுமை நிகழ்கிறதோ அப்பெல்லாம் திருமாவளவன் பேசவே மாட்டார். கம்யூனிஸ்டுக்காரன் அப்படிதான். உங்ககிட்ட உண்டி குலுக்கி வர வரைக்கும் தான் கம்யூனிஸ்டுக்காரன், உங்ககிட்ட பணம் வாங்குற வரைக்கும் தான் கம்யூனிஸ்டுக்காரன். உங்க பிரச்சனையை பத்தி என்னைக்குமே பேச மாட்டாங்க. நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரியான சம்பாத்தியம் இல்ல. இந்த திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து கவர்மெண்ட் கடன் மேல கடன் வாங்கிட்டா போகுது. நம்மளால ஒழுங்கா சாப்பாட முடியல, சம்பாதிக்க முடியல. அதற்காக மோடி என்ன செஞ்சாரு? இந்த வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வரியை குறைச்சிருக்காரு. இப்போ ஜிஎஸ்டி அதுல முக்காவாசி பொருளுக்கு 5% கொண்டு வந்துட்டார். நமக்கு அது சாதாரணமா தெரியாது. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பில்லு தருவாங்க இல்லையா? நீங்க இந்த ஆனந்த பவன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோட்டல்லாம் போய் பாருங்க. நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட 5% இப்போ கம்மியா இருக்கு. பாலுக்கு 0% வரி இல்லை. இப்போ பரோட்டாக்கு 0%. நீங்க ரிலையன்ஸ்ல போறீங்கன்னு வச்சுங்க, பரோட்டா மாவு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, முன்னாடிலாம் 5% போடுவாங்க. ஒரு பாக்கெட்டு 100 ரூபான்னு வச்சுங்க, முன்னாடி அது 105 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்ப நீங்க போய் வாங்கி பாருங்க, அது வெறும் 100 ரூபாய் மட்டும்தான். வரியா இல்ல, அது வரியா இல்ல. மாணவர்கள் நோட்டு புக் வாங்குறாங்க இல்லையா? நீங்க கடையில் போய் பாருங்க, ஸ்டேஷனரி கடையில் போய் வாங்குங்க. பில்லு கேட்டீங்கன்னா முன்னாடி 5% இருந்தது, 12% இருந்தது. இப்போ 0 ஆகிட்டாரு. என் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாட புத்தகத்தினுடைய விலையில இருந்து அந்த வரியை நீக்கிட்டார். இன்னைக்கு இந்தியா முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்காக மோடி அரசாங்கம் நிதி கொடுக்குது. ஆனா இங்க வேடிக்கை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் கடந்த 4.5 வருஷம் 207 பள்ளிக்கூடங்களை மு.க. ஸ்டாலின் மூடி இருக்கிறார்.
யாருக்கும் தெரியாதுங்க, அது யாருக்கும் தெரியாது. 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க தமிழ்நாடு அரசு. யாரோட பிள்ளைங்க அங்க படிப்பாங்க? என்ன மு.க. ஸ்டாலினுடைய பேரன் படிப்பான அந்த பள்ளிக்கூடத்துல? தயாநிதி மாறன் பேரன் படிப்பான அந்த பள்ளிக்கூடத்துல? அரசு பள்ளிக்கூடம் 207 மூடிட்டாங்க. நம்மள மாதிரி அன்றாட காட்சிகள், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கின்ற ஏழைகளுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தை 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனா ஹை கிளாஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார் ஓபன் பண்ணிட்டார் ஸ்டாலின். நினைச்சு பாருங்க, கருணாநிதி நம்மை குடிக்க வச்சார், காமராஜர் நம்மை படிக்க வச்சார். ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு காமராஜர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாடு இல்லை. இன்னைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கும் பெருந்தலைவர் காமராஜர் தான் காரணம். அவர் இல்லைன்னா இப்படி இல்லை இப்படி. ஆனா அப்படிப்பட்ட காமராஜரை திமுக மிக கேவலமா பேசிட்டான். நாம அதை எதிர்த்து பேசி இருக்கணும், ஆனா பேசல. நாம சரி நம்ம பேசல, அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க பேசுவாங்கன்னா பேசல. ஒவ்வொரு தலைவராக இவங்க கொச்சப்படுத்திட்டே வராங்க. இன்னைக்கு 2 நாள் முன்னாடி ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்ன, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதினேன், கச்சத்தீவை மீட்கணும்னு எழுதினேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, மோடி அதற்கு லெட்டரே எழுதல அப்படின்றாரு. நாம் என்ன கேட்குறோம்? முதல்ல நாங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது யார்? இன்னைக்கு நீங்க மீட்கணும் சொல்றீங்க இல்லையா, கொடுத்தது யார்? 1974 நம்ம கிட்ட தானே இருந்தது கச்சத்தீவு. கொடுத்தது யார்? நீங்க மு.க. ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, அவங்க அப்பா கருணாநிதி தான் கொடுத்தாரு. எதுக்காக? அவருடைய ஆட்சியை எங்க கலைச்சிடுவாங்களோ இந்திரா காந்தி, எனக்கு ஆட்சி தான் முக்கியம், கச்சத்தீவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கச்சத்தீவை தாரை வார்த்தவர் கருணாநிதி. இன்னைக்கு அவருடைய மகன் வேஷம் போடுறார், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னா பிஜேபியை விட்டா வேற எந்த கட்சியும் இல்லைங்க. பிஜேபி கூட்டணி கட்சியை தவிர இங்க விமோசனத்துக்கு வேற எந்த கட்சியும் இல்லை. நீங்க வரும் தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிக்கணும். நீங்க வாக்களிச்சுட்டு கேளுங்க, ஏன்பா அன்னைக்கு மேடையில் வாய் கிழிய பேசினிய, நீ வாய் கிழிய பேசினிய, என்ன பார்க்க முன்னால ரஜினி இங்கே தானே இருப்பாரு. அவர் இந்த ஊருக்கார் தானே, அவர் புழல் ஒன்றியத்தை சார்ந்தவர் தானே அவரு. நீ தானப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து காட்டு கத்தல் கத்துன, அவ்வளவு திட்ட. நீங்க உங்க வார்த்தையை நம்பி நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டோமே, நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க நாங்க 18 ஸ்டேட்ல ஆண்டுட்டு இருக்கோம். இப்போ நாங்க பிஜேபி 18 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, பிஜேபி என்னென்ன வாக்குறுதி கொடுத்ததோ அதை அத்தனையும் நிறைவேற்றிருக்கோம் நாங்க. அதனால நீங்க தயவு செய்து திமுகவிற்கு வாக்களிக்காம, நீங்க வாக்களிக்கும் போகும்போது உங்களுடைய தாலி தான் ஞாபகத்துக்கு வரணும், உங்களுடைய பொட்டு தான் ஞாபகத்துக்கு வரணும், உங்களுடைய பூ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஐயோ நாம மாத்தி வாக்களிச்சா இதெல்லாம் இருக்காதுடா அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாவட்டத்தின் செயலாளர் அருண் அவர்கள் இப்போது நம்முடைய மாநில செயற்குழு நமிதா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அடுத்தாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மா வெங்கடேசன் அவர்களுக்கு, அண்ணன் மா வெங்கடேசன் அவர்களுக்கு, மாநில துணைத் தலைவர் மா வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய மண்டல் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது.
அடுத்ததாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மண்டல் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக சென்னை சிவா அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக முன்னாள் தலைவர் மு மனோகர் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. முன்னாள் மாவட்ட தலைவர் சிவா அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. கையில் வச்சிருக்கேன் அதெல்லாம் சத்யானா நீ போங்க அண்ணன் குமாரண்ணா நீ உள்ள போங்க.